இத்தனை நாட்களாக கண்ணபிரானிடத்திலேயே பறை வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்த இந்த திருவாய்ப்பாடி பெண்கள் இன்னைக்கு இந்த பாசுரத்தில் வெளிப்படையாக எந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்றத சொல்கிறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பாவையிலேயே இந்த திருப்பாசுரம் உயிர்நிலை பாட்டா, அதாவது இந்த பாவை நோன்பினுடைய உயிர்நிலை என்ன அப்படின்றத சொல்லக்கூடியதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்புடைய பாடல். இந்த ஒரு பாடலை இத்தனை நாள் நாம் படிக்கலை அப்படின்னா கூட இந்த ஒரு பாடலை திருப்பாசுரத்தை நாம் படித்து இறைவனை இந்த ஒரு நாளாவது நாம் சேவித்து அவர் திருவடியை வணங்குதல் என்பது மிக சிறப்பு. வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நங் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு இந்த பாடலை துவங்கியிருக்காங்க நாச்சியார். அதிகாலையில் இந்த வைகறை பொழுதுல பனி தலையில் மீது விழ உன்னை வந்து நாங்கள் சேவித்தது பறை வேண்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தானா? உன்னுடைய திரு செவி வழியாக நாங்கள் என்ன கேட்க வந்தோம் அப்படின்றத கேள், வெளிப்படையாகவே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆயர்குலத்திலே பிறந்து எங்களோடு வளர்ந்து வருகின்ற நீ எங்களுக்கு உறவு முறை ஆகின்றாய். ஆதலால் எங்களை கைவிடுதல் அப்படின்றது தகாது. நாங்கள் அடைக்கலமாக உன்னிடத்தில் வந்திருக்கின்றோம். நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆய்குலத்திலேயே எங்களோடு வளர்ந்து வருகின்றாய். அதனால் நீ எங்களுக்கு உறவு முறை ஆகின்றது. இப்படி உறவு முறையில் நீ எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை கைவிடுதல் என்பது உனக்கு தகாது இல்லையா? நாங்கள் அடைக்கலமாக உன்னிடத்தில் வந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்கக்கூடியதை எங்களுக்கு தந்து அருள்வாயாக. ரொம்ப உரிமையோடு தன்னோட உறவிடத்திலே கேட்கக்கூடியதா இந்த ஆயர்குல பெண்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் திருச்செவி வழியாக கேட்பாயாக என்று தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைக்கிறாங்க. இத்தனை நாள் நாங்கள் நோன்பு இருந்தது நீ பறை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா, பொருள் வேண்டும் என்பதற்காக மட்டுமா? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உறைவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்றாங்க. இந்த பிறவி மட்டும் இல்லை, ஏழேழு பிறவி எடுத்தாலும் உனக்கே நாங்கள் ஆட்செய்வோம். உன்னுடைய திருநாமங்கள் மட்டுமே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், மட்டுமே நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆதலால் கோவிந்தா, இந்த ஆசையை தவிர எங்களுடைய மனத்திலிருந்து மற்ற ஆசைகள் எல்லாவற்றையும் நீ எடுத்து விடு. இப்படி யார் கேட்பாங்க? கண்ணனிடத்தில் கொண்டிருந்த அந்த பற்று இந்த ஜென்மம் தவறியாச்சு. பிறப்பு அறுபடாமல் மறுபிறப்பு அப்படின்றது ஒன்று வந்ததுன்னா அந்த பிறப்பிலேயும் நான் கண்ணனே உன்னுடைய திருவடியை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு கொடு. ஏன்னா இந்த ஒரு வரத்தை நான் இந்த ஜென்மத்திலே வாங்கிட்டேன்னா இப்போ மிஸ் ஆனாலும் அடுத்த ஜென்மத்தில் அதை பிறப்பை அறுக்கலாம் இல்லையா? எவ்வளோ அழகாக யோசித்து சொல்கிறாங்க. இவர்களாக அறிவில்லாத ஆய்க்குள்ள பெண்கள் போன பாசுரத்தில் தங்களை அப்படியே வந்து தாழ்த்தி கொண்டு சொன்னாங்க இல்லையா? நாங்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் உன்னிடத்தில் குறை ஒன்றும் இல்லை, அறிவுள்ளவனாக இருக்கின்ற உன்னிடத்தில் குறை ஒன்றும் இல்லை. நாங்கள் செய்த அறிவில்லாமல் நாங்கள் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்தருள்வாயாகன்னு சொல்லி போன பாசுரத்தில் கேட்டாங்க இல்லையா? இவர்களுக்கா அறிவு என்பது இல்லை? இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் நாம் தப்பி மறுபடி ஒரு பிறப்பு அப்படின்றத நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை மறவாமல் இருக்கணும்.
உன்னுடைய திருநாமத்தை மறுபடி உரைத்து கொண்டே இருக்கின்ற அந்த பேற்றை எனக்கு கொடுத்து வீடு பேறு அடைய செய்ய நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு இந்த பிறப்பு இருக்கும் பொழுதே இந்த பிறப்பிலேயே கேட்டுக்கொள்கிறார். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு சரணடைந்தால் பிறப்பு அறுபடும். ஆனால் நம்முடைய கர்ம வினைகளுடைய அடிப்படையில் அடுத்த பிறப்பு அப்படின்ற ஒன்று தொடங்குச்சுன்னா அந்த பிறப்பிலேயும் அந்த இறைவனை நம்ம மறந்திடாமல் இருந்தால்தானே அந்த பிறப்பிலாவது பிறப்பை அறுக்க என்ன செய்யணுமோ அதை நம்ம சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அதனால் இந்த ஆய்க்குல பெண்கள் எல்லாம் முக்தி அடைவதற்காக இறைவனுடைய திருநாமத்தை மறுபடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற ஆசைகள் எல்லாத்தையும் எங்களுடைய மனதில் இருந்து நீக்கிவிடு அப்படின்னு கேட்கக்கூடியதா இந்த திருப்பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பாசுரம் அப்படின்னா அது இந்த 29வது பாசுரம். அதனால தான் இந்த ஒரு பாடலையாவது நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது.